மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்தோம். ஒரு சில எபிசோட்ல ஸ்டுடியோ போட்டோகிராஃபி பத்தி கூட கொஞ்சம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட எல்லாத்தையுமே நல்ல கேமராஸ் எல்லாம் இருக்கு, விலையுறந்த கேமராக்கள் இருக்கு. ஆனா அந்த கேமராக்களை பயன்படுத்தி நம்ம சரியான படங்கள் எடுக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது சின்ன 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 இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்மளால நிச்சயமா பண்ண முடியும். கேட்டீங்கன்னா ஒரு அழகான படம் அப்படிங்கிறது அதை எப்படி நம்ம நேர்த்தியா எடுக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஆக்சுவலா கேமராக்கள் ஒரு வகையில் இம்பார்ட்டன்ட் இருந்தா கூட நம்மளுடைய கம்போசிஷன், அந்த ஃப்ரேம்ல வந்து எந்த விஷயத்தை நம்ம வந்து காமிக்கிறோம், எந்த விஷயத்தை காமிக்காம இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அது சம்பந்தப்பட்ட சில சின்ன சின்ன டிப்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். கேட்டீங்கன்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து பெரிய பெரிய மாற்றங்களை உங்க படங்கள்ல வந்து உருவாக்குறதுக்கு நிச்சயமா வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முதல் டிப் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க எந்த காட்சியை படம் எடுத்தாலும் அந்த காட்சியை மட்டுமே தெளிவாக பெரிதாக உங்க ஃப்ரேம்ல இருக்கிற மாதிரி நீங்க படங்கள் எடுங்க. அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபில் தி ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அறிவுரை. நாமெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாபிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து தூரத்துல இருந்து அவங்க பார்ப்பாங்க. நம்ம கண்ணு வந்து எந்த ஒரு சப்ஜெக்டையுமே தனிப்பட்ட முறையில தனியா பார்த்து புரிஞ்சிக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது. ஆனா அதே ஒரு லெவல்ல இருந்து அதே தூரத்துல இருந்து நீங்க ஒரு கேமரா பயன்படுத்தி நீங்க ஒரு படம் எடுக்கும் போது கண்ணில் பார்த்த காட்சியினுடைய அந்த விளைவுகள் இந்த படங்களை வராம போயிடும். சில சமயத்துல எந்த காட்சி நம்ம படம் எடுத்தோம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு புரியாத அளவுக்கு அந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப லூஸா போயிடும். லூஸா போயிடுது அப்படிங்கிறது அந்த டைட்டா தெளிவா இல்லாம என்னென்னவோ விஷயங்கள் உள்ள வந்திருக்கும். அதாவது சப்ஜெக்ட் இருக்கும், சப்ஜெக்டை தாண்டி நிறைய விஷயங்கள் உள்ள வந்திருக்கும். சில அப்ப என்ன பாக்குறவங்களுக்கு நீங்க எதை படம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது புரியாம போயிடும். அதனால முதல் முயற்சி என்ன கேட்டீங்க அப்படின்னா, எதை படம் எடுத்தாலும் கூடுமான வரையில நல்லா பக்கத்துல போய் கொஞ்சம் க்ளோசரா போய் ஃப்ரேமை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம எந்த லென்ஸை பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்து நீங்க எவ்வளவு க்ளோஸா போகணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்து ஆக்சுவலா உங்களுக்கு மாறுபடும். சாதாரண ஒரு நார்மல் லென்ஸை பயன்படுத்தி நீங்க படம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த படங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நேர்த்தி நீங்க எவ்வளவு பக்கத்துல போறீங்களோ அது எதுவும் இருக்கலாம். ஒரு இன்ஃபேக்ட் வந்து ஒரு போர்ட்ரேட்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஷாட்டா இருக்கலாம், இல்ல ஒரு பில்டிங்கா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு அழகான ஒரு பூ கூட இருக்கலாம், இல்ல ஒரு வைல்ட் லைஃப் கூட இருக்கலாம். இது எவ்வளவு தூரம் மிக அருமையால போக முடியுமோ அவ்வளவு கிட்ட போங்க. அந்த ஃப்ரேமுக்குள்ள அந்த சப்ஜெக்டை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு பூ எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்ல வந்து அந்த பூ நல்லா தெளிவா பெருசா தெரியணும் உங்களுக்கு. அப்போ வந்து அந்த காட்சி பார்க்கறப்போ உங்களுக்கு அழகா இருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் டிப். நாமளாம் பாத்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு வந்து அவங்க பண்ற ஒரு மேஜரான ஒரு தவறு என்ன கேட்டீங்க அப்படின்னா ஃப்ரேமை ஃபில் பண்ணாம எடுத்துருவாங்க. இந்த லூஸான ஃப்ரேம்ல வந்து இந்த படம் எஸ்டாப்ளிஷ் ஆகாம போயிடும். ஃப்ரேமை ஃபில் பண்றதுக்கு என்ன பண்றது? நம்ம முதல் முயற்சி நம்ம கிட்ட போறதுக்கு ட்ரை பண்ணலாம். கிட்ட போறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு பில்டிங்கா இருந்து இல்லாட்டி ஒரு கோவிலா இருந்தா நம்ம வேண்டிய மாதிரி கிட்ட போகலாம். ஒன்னும் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஆக்சுவலா ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப கிட்ட நம்ம போக முடியாது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி, ஒரு சிங்கத்தையோ புலியோ நீங்க படம் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அருகாமையில போக முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா உங்க கேமராவுடைய லென்ஸை பயன்படுத்தி அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை அதிகப்படுத்தி, அதாவது இப்போ நீங்க ஜூம் லென்ஸ் 18-55 அப்படி ஒரு ஜூம் லென்ஸ் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லென்ஸை பயன்படுத்தி 55 எடுக்கும்போது அந்த ஜூம் பண்ணும்போது சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கிட்ட வர மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சோ அது மாதிரி ஜூமை பயன்படுத்தி காட்சியை பெரிதுபடுத்தி நீங்க ஃப்ரேமை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை தவிர மற்ற சப்ஜெக்ட்ஸ், அதாவது காமனான சப்ஜெக்ட்ஸ், ஒரு பீப்புள் எடுக்கும்போது நல்ல கிட்ட போய் எடுக்கலாம். ஒரு குரூப் பிக்சர் எடுக்கிறீங்க, மொத்தமே 4 பேர் நிக்கிறாங்க அப்படின்னா எங்கேயோ தூரத்தில் போய் 20 அடி 30 அடி தள்ளி எடுக்காம கிட்ட வாங்க. ஆக்சுவலா அதே மாதிரி நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுக்கிறீங்க, இதெல்லாம் கிட்ட எவ்வளவுக்குள்ள கிட்ட வரீங்களோ அவ்வளவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா காட்சியில் உள்ள பேக்ரவுண்ட்ல தேவையில்லாத விஷயங்கள்லாம் காணாம போயிடும். ஆக்சுவலா தேவையான விஷயங்கள் மட்டும் தெளிவா பெருசா இருக்கும். கேமரா போக்கஸ் பண்றதும் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும், எக்ஸ்போஷர் கொடுக்கறது ப்ராப்ளம். ஏன்னா ஃப்ரேம் நீங்க ரொம்ப லூஸா வச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய கேமராக்கள் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் வேல்யூ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சில சமயத்தில் உங்க படங்களை வந்து ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணல அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி படங்கள் பார்க்கும்போது சில சமயத்தில் கருப்பா இருக்கும், சில சமயத்தில் வெள்ளையா இருக்கும். நமக்கே தெரியாது, ஏன் ஆட்டோமேட்டிக் மோட்ல தானே போட்டு எடுத்தோம், ஆனா படம் ஏன் வந்து அண்டர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, கருப்பா இருக்கு, ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, ஏன் வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இந்த சிக்கல் காரணம் கேட்டீங்கன்னா சப்ஜெக்டை தாண்டி கேமரா வந்து பேக்ரவுண்டையும் பார்க்குது. அந்த சமயத்தில் எக்ஸ்போஷர்ல ப்ராப்ளம் வருது. சில சமயத்தில் நீங்க போக்கஸ் பாயிண்ட் சரியா தேர்ந்தெடுக்காம வச்சீங்க அப்படின்னா கேமரா வந்து மெயின் சப்ஜெக்ட் விட்டுட்டு பேக்ரவுண்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம், சம்டைம்ஸ் ஃபோர்கிரவுண்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதனால எவ்வளவுக்கு கிட்ட போறீங்களோ அவ்வளவுக்கு காட்சிகள் வந்து ரொம்ப துல்லியமாகவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு முதல் டிப்பா வச்சுக்கோங்க. இன்னையிலிருந்து என்ன பண்ணுங்க, எந்த படம் எடுத்தாலுமே கொஞ்சம் கிட்ட போய் தைரியமா நீங்க படம் எடுக்க பாருங்க. ஈவன் ஒரு ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபில ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க இருந்தா கூட அவங்களோட சில கொஞ்சோண்டு பேசிட்டு அவங்களோட அறிமுகப்படுத்திட்டு, சோ நீங்க வந்து ஒரு போட்டோகிராஃபர் உங்களால அவருக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில விஷயத்தை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு கிட்ட போய் எடுத்து பாருங்க. அந்த படம் வந்து நிச்சயமாக வந்து சக்சஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அழகாக இருக்கும். அடிப்படையில் பிகினர்ஸுக்கு உள்ள விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஃபியர் ஃபார் த சப்ஜெக்ட் நான் சொல்லுவேன். ஆம்பிஷன்ல நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லும் போது பாத்தீங்கன்னா you should come out of the fear
டுவர்ட்ஸ் தி சப்ஜெக்ட். அதாவது சப்ஜெக்டை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அது வந்து முன்பின் அறிமுகம் இல்லாத மனிதராக இருக்கலாம், இல்ல வந்து ஒரு காட்சியா இருக்கலாம். கிட்ட போங்க, கிட்ட போய் அந்த 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 ஃபியர் ஃபேக்டர் ரிமூவ் பண்ணணும், பயத்தை ரிமூவ் பண்ணணும். ஐயோ கிட்ட போனா அவங்க ஏதோ சொல்லிடுவாங்களோ, கிட்ட போனா யாராவது ஏதாவது கேட்பாங்களோ, கிட்ட போனா நம்ம போட்டோகிராஃபர் நம்ம மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடுமோ, அந்த ஃபியரை தூக்கி போடுங்க. முதல்ல தூக்கி போட்டுட்டு எவ்வளவுக்குள்ள கிட்ட போறீங்களோ அவ்வளவுக்குள்ள படங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே சமயத்துல ரொம்பவும் கிட்ட போயிடாதீங்க. ஏன் ரொம்ப கிட்ட போக கூடாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சில சமயத்துல உங்க கேமராவுடைய லென்ஸினுடைய அந்த மினிமம் போக்கசிங் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு, அதையும் தாண்டி கிட்ட போயிட்டீங்கன்னா படங்கள் வந்து சரியா போக்கஸ் ஆகாம போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு பூ இருக்கு. ஆக்சுவலா அதை பார்த்தோன்னு நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிரீங்க. சரி இந்த படத்தை வந்து இந்த பூவை வந்து நம்ம பக்கத்துல போய் அருகாமையில போய் படம் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கேமரா எடுத்து நீங்க ரொம்ப கிட்ட போவீங்க. ரொம்ப கிட்ட போற சமயத்துல ஃப்ரேம் ஃபில்லப் ஆயிருக்கும், ஆனா படம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா சில சமயத்துல நீங்க பயன்படுத்தக்கூடிய லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த்தை பொறுத்து அதனுடைய ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் மாறும், மினிமம் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் மாறும். மினிமம் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் வந்து ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா மினிமம் ஃபோக்கசிங் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு லென்ஸுக்கும் இந்த மினிமம் ஃபோக்கசிங் டிஸ்டன்ஸ் வேற வேற இருக்கும். அதனால ரொம்ப கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா லென்ஸ் ஃபோக்கஸ் ஆகாது. அது மாதிரி நீங்க படம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த படம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். நிறைய சமயத்துல கண்ணில் பார்க்கக்கூடிய காட்சிகள் இந்த மாதிரி தவறுதலா வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ரொம்பவும் கிட்ட போயிடாதீங்க. உங்களோட கேமராவுடைய ஃபோக்கல் லென்த்திற்கும் அந்த மினிமம் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு 1.5 அடியிலிருந்து 2 அடி வரைக்கும் நீங்க தாராளமா எல்லா லென்ஸ்லயுமே கிட்ட போய் எடுக்கலாம். அது வரைக்கும் பிரச்சனை இருக்காது. அதையும் தாண்டி ரொம்ப சின்ன ஃபிளவரா இருக்கு, ஃப்ரேமை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட போனீங்க அப்படின்னா அந்த படங்கள் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்க படங்கள் பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு புரியும். ஏன்னா அடிப்படையில ஒரு போட்டோகிராஃப் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு புரியணும். என்ன நம்ம எடுத்திருக்கோம், என்ன எடுத்திருக்க அப்படி யாராவது கேட்டாலே வந்து நீங்க எடுத்தது சரியில்லை அப்படின்னு அர்த்தம். சோ பிக்சரை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு தான் என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ் யுவர் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை தி சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் முதல்ல கண்டுபிடிக்கணும், இதுதான் என்னோட சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படிங்கிறது அதை நிலைநிறுத்த வேண்டும். படத்துல வந்து இதுதான் நான் எடுத்த படம், ஓகே, இதான் நான் எடுத்த அனிமல், இதான் நான் எடுத்த ஃபிளவர், இதான் நான் எடுத்த மனிதர், இதான் நான் எடுத்த ஒரு காட்சி அப்படிங்கிறது தெளிவா தெரியணும். அதனால என்ன பண்ணுங்க, ஃப்ரேம் நல்லா நெருக்கி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. உங்க படம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்க படங்கள் வந்து கொஞ்சம் அழகா இருக்கணும் அப்படின்னா உங்க மெயின் சப்ஜெக்டை தாண்டி கொஞ்சம் பேக்ரவுண்டையும் பாருங்களேன். அப்போ உங்க படம் ஆட்டோமேட்டிக்கா அழகா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா பல சமயத்துல நம்ம படம் எடுக்கும்போது நம்மளோட மெயின் சப்ஜெக்டை மட்டுமே நம்ம கண்கள் பார்க்க நினைச்சலாம். ஏன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது உன் மனசுல வந்து பதிவாயிடுது. ஸோ அந்த சப்ஜெக்ட்ங்கிறது அழகா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த படம் எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆக்சுவலா. பட் நம்மளுடைய பார்வை வந்து முழுக்க முழுக்க அந்த சப்ஜெக்டை பற்றியே இருக்குது. சப்ஜெக்டினுடைய மூவ்மெண்ட் அது இல்லை சப்ஜெக்ட் தான் சப்ஜெக்ட் அப்படின்னு பாக்குறோமே தவிர, சப்ஜெக்ட் எடுக்கிற சமயத்துல கேமரா என்ன பண்ணுதுன்னா சப்ஜெக்டை தாண்டி பேக்ரவுண்டே அது ஒரு சப்ஜெக்ட் ஆகுது. ஏன்னா கேமரா பொறுத்தளவுக்கு தனியா பேக்ரவுண்ட் சப்ஜெக்ட் தனியா எதுவுமே கிடையாது. நமக்கு தான் ஒன்னு பேக்ரவுண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஸோ ஒருத்தர் வந்து நீங்க ஒரு பீச்சுக்கு முன்னாடி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவர் சப்ஜெக்ட் வந்து அவரா இருக்கலாம், பேக்ரவுண்ட் வந்து பீச்சா இருக்கலாம். பட் கேமரா பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த முன்னாடி எடுத்து வச்சுக்கிற மனிதர், அவர் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த காட்சி எல்லாமே தான் கேமராக்கு சப்ஜெக்ட் ஆயிடும். ஸோ இந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா கேமரா வந்து பார்ஷியலா எப்பவுமே ஒர்க் பண்ணாது. அது என்ன பண்ணுன்னா கேமரா ஃப்ரேமுக்குள்ள என்னெல்லாம் தெரியுதோ எல்லாத்தையுமே ஒரு படம் ஆக்கிடும். ஆனா இங்கதான் வந்து இந்த பிகினர்ஸும் சரி, இதுல வந்து ஒரு நாட் சோ சீரியஸ் போட்டோகிராஃபர்ஸும் வந்து ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்வாங்க. கேட்டீங்கன்னா காட்சிகளை மட்டுமே பார்ப்பாங்க, ஆனா பின்னணி காட்சியை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய படங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட், அதனுடைய ஒரு வேல்யூ இல்ல அது வந்து ரொம்ப அர்த்தமுள்ளதா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கவனம் வந்து பேக்ரவுண்டுக்கும் போகணும். அதனால மெயின் சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அதுக்கு மெயின் சப்ஜெக்டை எந்த பேக்ரவுண்ட்ல வச்சு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சாதாரண பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்ஸ் வந்து ஒரு காட்சியை பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, கம்போஸ் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சு இடது பக்கம் போவாங்க, வலது பக்கம் போவாங்க, மேல போவாங்க, கீழே உட்காருவாங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கேமராவுடைய ஆங்கிள் மாறும்போது பேக்ரவுண்ட் மாறும். ஓகே, ஒரு காட்சியை வந்து நீங்க நேரா எடுத்து நீங்க பாக்குறீங்க, அப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து பேக்ரவுண்டா உங்களுக்கு தெரியும். அதே காட்சியை வந்து கொஞ்சம் இடது பக்கம் போய் பாருங்க, ஒரு அடி தள்ளி பாருங்க, சோ நீங்க முதல்ல பார்த்த பேக்ரவுண்ட் மாறிட்டு வேற ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். சோ இந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஈஸியா மாத்திக்கலாம். ஆக்சுவலா கொஞ்சம் இடது வலது மேல கீழே போயிட்டா பேக்ரவுண்ட் மாறிடும். சோ இப்படி மாற்றங்கள் செய்யும் போது உங்க பிக்சர்ல வந்து அர்த்தமே மாறிடும். ஆக்சுவலா சில சமயத்துல பேக்ரவுண்ட் வந்து உங்க சப்ஜெக்ட் பத்தி சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு போராட்டம் நடக்குது. ஓகே, சோ போராட்டம்
போராட்டத்தை நீங்க போட்டோகிராஃப் பண்றதுக்கு நீங்க வந்து ஒரு நியூஸ் போட்டோகிராஃபரா போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த போட்டோகிராஃபருக்கு ஒரு ஷாட் பிக்சர்ல வேணும், ஆனா அந்த ஒரு ஷாட்ல எல்லா விஷயமும் தெரியணும். சோ எங்க நடக்குது போராட்டம் அப்படிங்கறத நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எப்ப நடந்தது போராட்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ வந்து சென்னையில வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் முன்னாடி ஒரு ரேலி நடக்குது, ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா போட்டோகிராஃபர் என்ன பண்ணா ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுடைய பேக் டிராப்ப அந்த பிக்சர்ல கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவார். ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய அந்த கிளாக் டவரையும் அதுல கொண்டு வர ட்ரை பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இந்த காட்சி நடக்குது, எப்போ நடந்துச்சு, அப்படி ரெண்டு விஷயமும் அந்த சீன்ல வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். சோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஏன்னா அடிப்படையில ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது ஒரு 1000 வார்த்தைகளுக்கு சமமானதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. A good picture is equal to 1000 words சொல்லுவாங்க. சோ அந்த 1000 வார்த்தைகள் சொல்ல வேண்டிய விஷயத்த உங்க படங்கள் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கவனம் வந்து கட்டாயமா பேக்ரவுண்ட்ல இருக்கணும். கேட்டீங்கன்னா பல சமயத்துல பேக்ரவுண்டுகள் வந்து உங்க பிக்சரை வந்து வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஏன்னா பேக்ரவுண்ட் ஆக்சுவலி கம்யூனிகேட்ஸ். அந்த பேக்ரவுண்ட் சரியா நீங்க பயன்படுத்தல அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆக்சுவலி டிஸ்ட்ராக்ட்ஸ். அதாவது உங்களோட கவனத்தை திசை திருப்ப மாதிரி அமைஞ்சிடும். இப்போ வந்து ஒரு போர்ட்ரேட் பிக்சர் எடுக்கிறீங்க, ஓகே, அழகான ஒரு பெண் இல்ல ஒரு அழகான ஒரு ஆண், இன்னொரு ஒரு நல்ல லாங் லென்ஸ் போட்டு நீங்க வந்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு ஃப்ரேம் பண்றீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அவரை கவனிக்கிறீங்க, அவருடைய முகபாவத்தை கவனிக்கிறீங்க, மற்ற எல்லாமே கவனிக்கிறீங்க. ஆனா அந்த அவருக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத கவனிக்க மறந்துடுறீங்க. படம் எடுத்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவர் தலையில இருந்து ஒரு லேம்ப் போஸ்ட் முளைச்ச மாதிரியோ இல்ல ஒரு கேபிள் போற மாதிரியோ இல்ல ஒரு மரம் முளைச்ச மாதிரியோ ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா படம் எடுக்கும் போது அந்த மரம் இருந்திருக்கு, அந்த லேம்ப் போஸ்ட் இருந்திருக்கு ஆக்சுவலா. ஆனா நீங்க அதை பார்க்க தவறிட்டீங்க. கேமரா என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ஆகப்பட்ட அந்த நபரையும் பார்த்திருக்கு, அவரையும் தாண்டி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் அந்த போலையும் பார்க்குது ஆக்சுவலா. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கவனக்குறைவு வந்து அந்த படத்தை வந்து அர்த்தபலம் ஆக்கிறதுல கொஞ்சம் பாத்தீங்கன்னா தரம் தாழ்ந்தது ஆக்கிடுது ஆக்சுவலா. சோ இந்த போலை ஈஸியா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு தலைக்கு பின்னாடி வந்து ஒரு கம்பியோ ஒரு போலோ ஒரு மரமோ முளைச்சதுன்னா அது ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இடத்த பக்கம் மூவ் பண்ணி பாருங்க, அந்த மரம் வந்து தலைக்கு பின்னாடி சைட்ல வேற எங்கேயாவது போயிடும். ஓகே, சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், கவனமா நம்ம ஏற்படுத்தணும். சோ நிறைய இடத்துல லொகேஷன்ல நம்ம வந்து இந்த கவனம் இல்லாமல் செய்வோம். நாம பாத்தீங்கன்னா வெட்டிங் போட்டோகிராஃபி பண்ற சமயத்துல ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்ஸ் வந்து ரொம்ப கவனமா பேக்ரவுண்ட் எல்லாம் சூஸ் பண்ணி எல்லாம் செய்வாங்க. ஆனா இப்போ சமீப காலத்துல வெட்டிங்ஸ் எல்லாம் பார்க்குற சமயத்துல கல்யாண போட்டோகிராஃபர்ஸ் தவிர நிறைய பேர் கையில் கேமரா வச்சிருக்காங்க. அதையும் தவிர மொபைல் போன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்திருக்கவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு படங்கள் எடுக்கிறது ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நான் கவனிப்பேன் கேட்டீங்கன்னா அவங்க எங்க உட்காந்துருக்காங்களோ அங்க இருந்து நின்றுட்டே ஒரு படத்தை எடுத்துருவாங்க. எல்லாரும் வந்து ஏதோ ஒரு ஆங்கிள் இருந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் மட்டுமே பார்ப்பாங்க. ஆக்சுவலா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது வந்து அவங்களுக்கு பொருத்தமா இருக்கா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா என்ன காட்சி எடுக்கிறோம், அந்த காட்சியுடைய பின்னணி வந்து உங்களுடைய காட்சிக்கு அழகு சேர்க்குதா, இல்ல அந்த காட்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்னால மெருகேறுதா, இல்ல பேக்ரவுண்ட் வந்து இன்னொரு விஷயத்த வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. ஆக்சுவலா சோ இது எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேக்ரவுண்ட் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க டோட்டல் அவுட் ஃபோக்கஸே பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்ட்ல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அது வந்து நமக்கு பாத்தீங்கன்னா புது விஷயத்தையும் சொல்லல, அது கம்யூனிகேட்டும் பண்ணல. சோ அதனால வந்து வேற எந்த விதமான ஒரு அர்த்தமே இல்லை நினைச்சீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் அவுட் ஃபோக்கஸ் பண்றத தவிர வேற வழி கிடையாது. அதனால தான் பாத்தீங்கன்னா நிறைய சமயத்துல ஸ்டுடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளைன் பேக்ரவுண்ட்ஸ் போட்டு போட கேட்டீங்கன்னா அந்த பிளைன் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும்போது சப்ஜெக்ட் தெளிவா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி அவுட்டோர்ல நீங்க ட்ரை பண்ணலாம். சொன்ன மாதிரி ஒரு லாங் லென்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஓபன் அப்பர்ச்சர்ல 2.8 3.5 படம் எடுத்தீங்கன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ரொம்ப குறைஞ்சு போயிடும் உங்களுக்கு. டெப்த் ஆஃப் ஃபீல்ட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட் அவுட் ஃபோக்கஸ் ஆயிடும். சோ ஒரு விஷயம் வந்து பின்னாடி இருக்கு, ஆனா அது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயம் இல்ல அழகில்லாத விஷயம் இல்ல வந்து உங்க படத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு கம்யூனிகேஷன் பண்ணாத ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஷார்ப்பா காமிக்கிறத விட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறது நல்லது. அதனால பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்னும் சில சமயத்துல பேக்ரவுண்ட் மூவ்மெண்ட், ஒரு ரோட்ல வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கீங்க, ஒருத்தர் ரோட் சைட்ல வந்து படம் எடுத்துறீங்க, மேபி ஈஸியா ரோட்ல படம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி பேக்ரவுண்ட்